விக்னேஷ் அவர்கள் கொடுத்த விளக்கம் இருக்குல்ல, அதாவது இந்த விளக்கத்தை கேட்டு கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போயிடுச்சான். அந்த அளவுக்கு விளக்கம். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா ஏன் வாங்குறாங்கன்னா, இந்த பாட்டில் கொண்டு கொடுத்தா பாட்டில் வந்து தூர போடுறதுனால, வெளியே போடுறதுனால யானைகள் மிதிப்பட்டுருது, யானைகள் வந்து மிதித்து யானைகளுக்கு வந்து அடிபட்டுருது, மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுது பாட்டில் மிதித்து. அதனால் இந்த நீதிமன்றமே உத்தரவிட்டு பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் பாட்டில் சும்மா கொடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருந்துச்சு. ஒரு முறையை வந்து கவர்மெண்ட்டே அன்அஃபிஷியலாக உருவாக்குறாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த பாட்டில் இது வந்து குடிச்சிட்டு போன பாட்டு தான் இல்லை வேறு பாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாட்டுக்கு மட்டும் சின்ன ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. நீங்கள் குடிச்சிட்டு இந்த ஸ்டிக்கரோட கொண்டு போய் அந்த பாட்டில் கொடுத்தீங்கன்னா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த 10 ரூபாயை திருப்பி பாட்டில் திரும்பி வாங்குறதுக்காகத்தான் இந்த 10 ரூபாயை வாங்கினாங்க. அதாவது 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு சரக்கு கொடுத்துறாங்க, 140 ரூபா சரக்கு 150 ரூபாய்க்கு. இவங்க குடிச்சிட்டு திரும்பி கொண்டு போய் பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் வாங்கிக்குவாங்க. இதுதான் முரண்றாரு. போன முறை என்ன சொன்னீங்க நீங்கள்? பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸஸாக வாங்கப்படுது. இந்த எக்ஸஸாக வாங்குறதுனால 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் ஏற்படுது. இது நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு போகுது, செந்தில் பாலாஜி மூலமாக தலைமை வரைக்கும் போகுது அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினார். ஆனால் இங்கே அமைச்சர் விக்னேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து யார் வீட்டுக்கும் போகலை, இது வந்து கடைக்காரர்களே வாங்கி வச்சுக்கிறாங்க, திருப்பி பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தந்துருவான்றாங்க. இப்போ விஜய் சொன்னது உண்மையா, அமைச்சர் விக்னேஷ் சொன்னது உண்மையா?